ஒரு குட்டி ஸ்டோரிங்க. அந்த ஸ்டோரியோட ஹீரோ மிஸ்டர் பிளாக் அண்ட் ஒயிட். நம்ம சின்ன வயசுலேருந்து கலர்ஸ் மேலே ரொம்பவே அட்ராக்டாக இருந்திருப்போம். அந்த கலர்ஸில் எல்லாம் பார்த்ததுமே யூஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் பிளாக்கையும் ஒயிட்டையும் நம்ம டச்சே பண்ணியிருக்க மாட்டோம். மேபி பிளாக் கூட அப்பப்போ யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் ஒயிட் கலர் நாட் அட் ஆல் வி யூஸ். ஏன் தெரியுமா? அந்த ஒயிட் கலர் பேப்பரில் ஒயிட் கலரை வச்சே கலர் பண்ணும்போது அது அவ்வளோவா அட்ராக்டாக இருக்காது. ஸோ நமக்கான அந்த பேக்ரவுண்ட் அது அட்ராக்டிவ் கொடுக்காது. ஆனால் அதே இது அந்த பிளாக் அண்ட் ஒயிட் நம்மளை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிளேஸுக்கே கொண்டு போய் வச்சுருக்கு. என்ன தெரியுமா? ஆமாங்க, நம்மளே அறியாத வயசில் நம்ம அந்த ஸ்லேட்டில் கிறுக்க ஆரம்பிச்சிருப்போம். அப்போது ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட். கொஞ்ச நாளில் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் நம்ம லைஃப்பை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இடத்துக்கு கொண்டு போய் வச்சுருக்கு. ஸோ டோன்ட் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு அட்ராக்டிவ் கலர்ஸ். கிவ் அ ரெஸ்பெக்ட் ஃபார் அன் பிளாக் அண்ட் ஒயிட். ஆமாங்க, அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அது உங்கள் லைஃபே மாற்றும். ஓகேவா? இப்போ ஒரு குட்டி கவிதையும் கேட்டுருப்போங்க. சாக் தூளில் கதைகள் பிறக்கும், பலகையில் பாதைகள் திறக்கும், தவறுகள் கூட பாடமாகி என் நாளை ஒளியாக மாற்றும். சின்ன பலகைதான் என் உலகம், அதில் எழுதி நான் வளர்ந்தேன். சாக் முடிந்தாலும் நினைவுகள் நீளும். அறிவின் பாதையில் நான் சென்றேன், நீங்களும் செல்லலாம். தேங்க்யூ ஆல்.